ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் காந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படம் 90s 50 காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. இந்த படத்தில் நம்ம ஹீரோவாக வந்து துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. டிகே மகாதேவன் அப்படின்ற ஒரு ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு ஊரில் வந்து இருக்கிறாரு. அவருக்கு எதிராக வந்துட்டு சமுத்திரக்கனி கோதண்டமாக ஒரு டேரக்டராக வந்து நடிச்சிருக்காரு. இந்த டேரக்டர் தான் இந்த டிகே மகாதேவன் அப்படின்ற ஒரு பெரிய மாபெரும் ஹீரோவை வந்து உருவாக்குனது. நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்ற இருக்கிற இந்த துல்கர் சல்மானோட கேரக்டர் வந்துட்டு இந்த கோதண்டன்ற ஒரு டேரக்டரை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு மூட்டி விடணும், ஏதாவது கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராகவே இருக்குது. அந்த டேரக்டர் வந்துட்டு இந்த துல்கர் சல்மானை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோடய 2 கேரக்டரும் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் சண்டையில் வந்துட்டு ஒரு ஹீரோயின் வந்துட்டு மலர்ந்து வராங்க அந்த சுச்சுவேஷனில். ஸோ படம் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சமுத்திரக்கனி வந்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டை வந்து இந்த டிகே மகாதேவன் வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட போகிறாரு. அந்த ப்ராஜெக்டில் வந்து எப்படியாவது கெடுத்து விடணும், நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணணுன்ற மாதிரி துல்கர் சல்மானும் வந்துட்டு நிறைய சண்டைகள் ஈகோ கிளாஷஸ்லாம் போடுறாரு. இதுக்கு நடுவில் இன்டர்வல் கிட்ட இந்த படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொலை நடந்துருது. இந்த கொலை யார் பண்ணது, யார் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரி வந்து நல்லா இல்லை, இந்த படத்தை நல்லா இல்லை அப்படின்ற சொல்கிறத வந்து தடுக்கிறதே வந்து இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் தான். டிகே மகாதேவனாக வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் படத்துக்குள்ளே படம் எடுத்து அதில் வந்து ஒரு படத்தை வந்து நடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்தில் வந்துட்டு இந்த ஹீரோஸ்லாம் எப்படி நடிச்சிருப்பாங்க, சிரிக்கணுன்னே பயங்கரமாக சிரிக்கணும், அழுகணுன்னா பயங்கரமாக அழுகணும். அதை வந்துட்டு துல்கர் சல்மான் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமான ஆக்டிங் தான். இந்த படத்தில் வந்துட்டு நடிப்பு சக்கரவர்த்தியாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நான் எக்ஸாக்சிரேட்டட் பண்ணி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஆக்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்பவே வந்துட்டு பக்குவமாக எல்லா கேரக்டரையும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா கூட இந்த படத்தில் வந்துட்டு சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு துல்கர் சல்மான் வந்து பார்த்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி. எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவர் அங்கே நடிக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த சமுத்திரக்கனி கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தொல்லையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கோவம் வரும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அந்த கோவத்தை உண்டாக்குதுன்னா அதுதான் அந்த நடிப்புக்கான ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு சமுத்திரக்கனி வந்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்பவே வந்து ஈகோ கிளாஸில் வந்துட்டு அந்த துல்கர் சல்மான் 2 பேரும் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து காண்டும் ஏற்றும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸு. ஸோ இவங்க நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்துட்டு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்துட்டு செம்மையாக இருக்குது. குமாரின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் இந்த படத்தோட கோர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்துட்டு சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. தமிழ் படத்துக்கு வந்துட்டு இப்போ தான் அவங்க டெபியூவே பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்துட்டு செம்மையான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து 3rd பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு 4th பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணா தகுபதி செகண்ட் ஹாஃப் மேலே தான் வராரு. இந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோவா காமெடியே இருக்காது. பட் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மீதி என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஆர்ட் ஒர்க்கு. இந்த படத்தில் வந்துட்டு நிறைய வந்துட்டு பேக்ரவுண்ட்ஸு எதுவுமே கிடையாது. அவுட்டோரில் வந்து இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட்டு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் வந்து பற்றி சொல்லி ஆகணும், செம்மையாக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்துட்டு பயங்கரமான ப்ளஸ் இந்த படத்தில். நிறைய இடத்துல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஷாட்ஸ் வரும். அதுவும் வந்துட்டு நமக்கு உறுத்தாமல் நல்லாவே வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் மேலே வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வந்து படத்தை வந்து கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லி ஆகணும், நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. பழைய காலத்தில் கிளாசிக் மியூசிக்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு கதை வந்து நகரவே மாட்டேங்குது. ரொம்பவே வந்துட்டு ஒரு ஸ்லோவான ட்ரையான கதை வந்துட்டு 2 லைன் கதையை வச்சுட்டு 2.5 மணி நேரம் கிட்டே எடுத்திருக்காங்க. பொறுமை இல்லை. ஆடியன்ஸுக்குலாம் இப்போ வந்துட்டு அடுத்தடுத்து என்ன சீன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் அடுத்த சீனில் வைக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்காக இப்படி சுற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து போர் அடிக்க வச்சிருது.
அதுக்கப்புறம் இந்த ராணா தகுபதி செகண்ட் ஹாஃப் மேலே தான் வருவான்னு சொன்னால அவர் வர சீன் எல்லாமே வந்துட்டு அந்த மேஜரான வில்லன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சுட்டு ரொம்ப நக்கலாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ராணா தகுபதி அவர் தான் அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஸோ அவர் பண்ணும்போது அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து படத்தை எடுத்துகிட்டு போகும்போது ராணா தகுபதி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நக்கலாக பண்ணும்போது பழையபடி நம்ம தெலுங்கு படத்துலலாம் பார்க்குற மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த வைப் கொடுத்துருது. ஸோ ராணா தகுபதி வந்து கொஞ்சம் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் வரும். அதை வந்து ஒரு மாண்டேஜாகவே வச்சுருக்கலாம். அதை வந்து வைக்காமல் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வைக்கிறாங்க, திருப்பி ரொமான்ஸ் வருது. அதுவே அவங்க ரிப்பீட்டடாக போய் ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு அதே போயிட்டுருக்கு. அது வந்து படத்தில் வந்து ரொம்பவே வந்து போரிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பாட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சமுத்திரக்கண்ணி 2 பேரும் வந்துட்டு அந்த ஃபைட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் இன்னுமே அதிகமாகவே வச்சுருக்கலாம். அது கொஞ்சம் இன்னுமே வந்து இந்த படத்தை வந்து சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸு எல்லாருக்குமே தெரியும் இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதை வந்துட்டு எங்கெங்கேயோ யாரையோ கண்டுபிடிக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் யார் இதை வந்து பண்ணியிருப்பான்னு. அதை வந்து நமக்கு சஸ்பென்ஸ் மாதிரியே கூப்பிட்டு போகிறான்ற மாதிரி இந்த மாதிரி படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வந்து பொறுமையாக இருந்து இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். இந்த படத்தை வந்து கிளாசிக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். மகாநதி அளவுக்கு போய் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து பிடிச்சது பிடிக்கலன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸு 5க்கு ஒரு 2.5 ஸ்டார்ஸ் தருவேன். துல்கர் சல்மான் ஆக்டிங்க்கும் சமுத்திரக்கனியோட ஆக்டிங்க்கும் தான் இந்த படத்தோட மார்க்ஸு. ஸோ கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே படி இந்த படம் வந்து மீட்டு தான். ஸோ இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஆஃபருங்க. சட்டா கேமரா க்ளோஸ்.